அதனால் அது அப்படியே இந்த வேஷ்டியிலே தொடச்சின்னு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி நிலைமையில பட்டினத்தார் கொஞ்ச நாள் இருந்தார். அப்புறமா என்ன முடிவு பண்ணினார், நாம் கோவில் கோபுரத்து வாசலில் உட்காந்துருவோம், என்னை தேடி உணவு வரணும், எது என்னை தேடி வருகிறதோ அதை மட்டுமே நான் உண்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து இருந்தார். அந்த ஒரு நிலையை நமக்கு பட்டினத்தார தெரியும், அதனால் அதை சொன்னேன். அதே போல் விவேகானந்தர் ஒரு நாளைக்கு முடிவு பண்ணார். அப்போ விவேகானந்தருங்கிற பேர் அவருக்கு கிடையாது. இதை நான் விவேகானந்தர்னு சொல்லி கொண்டு வந்தாலும் சுவாமிஜிங்கிறது தான் கரெக்டான பேர். ஏனென்றால் அப்பொழுது விவேகானந்தர் என்ற நாமகரணம் அவருக்கு கிடையாது. அதனால் அவர் ஊருக்கு ஒரு பேர் சொல்லின்னு போயிட்டு இருந்தார். அதனால் அவருக்கே அவர் பேர் என்னன்னு தெரியாது. அதனால் யாருக்குமே அவர் அடையாளம் காட்டுற அளவுக்கு பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கல அவர். அதனால் அவர் மட்டுக்கு கொண்டார். அப்போ சாப்பிடலன்னொன்னே இந்த கோவர்தனகிரியை பிரதட்சணமாக வந்தார். பசி வயிற்ற கிள்ள ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பசிக்குது, ஆனால் ஒருத்தருமே ஒன்றும் சாப்பாடு சாப்பிடுங்கன்னு கூப்பிடல. அப்படி கூப்பிட்றதுக்கும் ஆள் இல்லை, யாரும் தானாக வந்து இவர்கிட்ட உணவை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் இல்லை. ஆனால் இவர் தான் வைராக்கியமாக முடிவெடுத்துட்டார் சாப்பிடக்கூடாதுன்னு. அதனால் சாப்பிட்றது இல்லைன்னு வச்சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணெல்லாம் மங்க ஆரம்பிச்சது, காதெல்லாம் மங்க ஆரம்பிச்சது. ஏதோ காதை அடைக்கிற மாதிரி இருக்குது, கண்ணு மயங்கிற மாதிரி இருக்குது. 2 நாளாக சாப்பிடல, ஒரு நாளாக சாப்பிடலன்னா என்ன ஆகுது கதி? அந்த மாதிரி இருக்கிற போது இவர் என்ன பண்ணார், மழை வேற வந்துருச்சு. அந்த மழையில் வேற உடம்பு நனையுதேன்னு வேகமாக நடந்தார். அப்படி வேகமாக நடக்கிற பொழுது மழையில் ஒதுங்கவும் முடியாது, அதனால் கொஞ்சம் ஒரு நடந்துட்டு இருந்தார். பின்னாடியிலேருந்து யாரோ சுவாமிஜி சுவாமிஜி அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்தது. யாரோ உண்மையிலே கூப்பிட்டுன்னு வந்தான் பாவம். ஆனால் இவர் என்ன நினச்சாரு, சரி பிரமதான், இந்த இடத்துல யாருமே இல்லாத இடத்துல எப்படி ஒருத்தன் என்னை வந்து கூப்பிடுவோம், அதனால் நிச்சயமாக வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே அப்படி என்னை யாராவது தேடி பின்னாடி தான் வராங்கன்னா நான் ஏன் திரும்பி பார்க்கணும்? திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம். ஏன் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னா, நான் திரும்பி பார்த்தேன்னா எவனால் உண்மையிலேயே நின்றுருக்கலாம், அப்போ எனக்கு சாப்பாடு கொண்டுறானான்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் என்னை கூப்பிட்றானான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும். அதெல்லாம் கூடவே கூடாது. அதனால பேசாமல் ஓட ஆரம்பித்தார் இவர் ஓடினோன்னா அவனும் துரத்தின்னு ஓட ஆரம்பிச்சுட்டான். ஓடிண்டே வந்தான். சுவாமிஜி சுவாமிஜி என்ன ஓடுறீங்க, இருங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவர் மனப்பிரம தான் இது, அதனால நிச்சயமாக நம்ம நிற்கக்கூடாதுன்னு வேகமாக ஓடினார். அவன் இவரை ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் அவர் முன்னாடி போய் நின்றுக்கிட்டான். அப்படி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, சாமிஜி இதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தானே ஓடி வந்தேன், பாவம் பசியோடு இருப்பீங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஒரு மரத்தடியில், மழையே விழாத தூறல் விழாத ஒரு இடத்துல போய் கண்டு மரத்தடியில் வச்சு இவருக்கு சாப்பாட்டை கொடுத்தான். சாப்பிட்டு முடித்தான். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் கொடுத்தான். அப்போ இவர் யாருன்னு கேட்கல, அவனும் யாருன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கலை. அவன் மட்டுக்கு போயிட்டான், சுவாமிஜி மட்டுக்கு போயிட்டார். இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். நம்முடைய இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை சுவாமிஜியினுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் தெளிவுபடுத்துகிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு ஊரில் ரொம்ப பசியோடு இருந்தார். அப்போ பசியோடு இருக்கிற பொழுது அவரால் நடந்து போய் இனிமேல் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வீட்டில் போய் சாப்பிட முடியாதுங்கிற நிலைமை. அவர் மட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டார். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் உட்கார்ந்த போது பகவான் என்ன பண்ணான் தெரியுமா? பகவான் பல பேருக்கு பல நேரங்களில் பலவிதமாக உதவி செய்திருக்கிறான். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு எப்படி உதவி பண்ணான் தெரியுமா? அவன் ஒரு பரதேசி மாதிரி வீடு வீடாக போய் சாப்பாடெல்லாம் வாங்கினான். அம்மா பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு. எப்படி இருக்கு சிவருமா, ஒவ்வொரு வீடாக போய் பசி வாங்கி எல்லார் வீட்டிலேருந்து சாப்பாட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து இவர் எங்கே உட்காந்துருந்தாரோ இவர்கிட்ட உனக்காக நான் எல்லா வீட்லேயும் போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டுருக்கேன், என்னங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான். கொடுத்தவன் ஒரு பிராமண வேஷத்தில் இருந்தவன், யாரோத்தான் பாவம் வயசானவர். அதனால இவர் வாங்கி சாப்பிட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இறைவனை எப்படி வந்தாங்கிறது அப்புறம் தான் தெரியும். ஆகவே இறைவன் எந்த ஒரு அடியார் பட்டினியோடு இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வடிவத்தில் அவனுடைய பட்டினியை இவர் போக்குவார். யாருக்கு அந்த நம்பிக்கை இருக்கோ அவன்தான் உண்மையான துறவி. யாருக்கு அந்த நம்பிக்கை இருக்கோ அவனுக்கு நிச்சயமாகவே இது நடக்கும். அப்பர் பெருமானுக்கு இது நடந்திருக்கு, பல இடங்களில் நடந்திருக்கு. திருப்பங்கியில் அப்படித்தான் ரொம்ப களைச்சு போய் மையத்தான வெயிலில் தாங்க முடியாமல் ஒரு குளக்கரையில் உட்கார வேண்டிய நிலைமை. உடனடியாகவே இங்கே ஒரு தண்ணீர் பந்தலாம் அமைச்சு அவருக்காகவே தயிர்ஞ்சாத்தை கட்டி எடுத்துகிட்டு வந்தான் பகவான். கட்டி எடுத்துகிட்டு திருப்பங்கிலிக்கு இன்றைக்கி போனீங்கன்னாக்கா அவருக்கு தயிர் சாதம் கொடுத்த இடம் அந்த இடம் திருப்பங்கிலி சிவபெருமான். அந்த அளவுக்கு இப்பொழுது விவேகானந்தருக்கு இது நடந்தது. இது மட்டும் இல்லை, ஒரு இன்சிடென்ட்டுக்காக சொல்லலை. பகவான் அவர் கூடவே பயணம் செய்தான். பகவான் அவர் கூடவே பயணம் செய்தான். விவேகானந்தருடைய பரிபிராஜக யாத்திரை என்ன புகட்டுகிறது என்று சொன்னால், உண்மையான துறவி கையில் காசு இல்லாமல் அவன் ஏதாவது பரிபிராஜக யாத்திரையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கையில் காசு வச்சக்கூடாது. கையில் காசு வச்சக்கூடாது. அப்படி காசு வச்சுக்காமல் யாரும் நடந்து போகிறாங்களோ அப்பேற்பட்டவர்களுக்கு தான் பரிபிராஜக சன்னியாசின்னு பேர். ஆகவே யாராவது டிக்கெட்டு வாங்கி கொடுத்தா டிக்கெட்டை வாங்கிக்கலாம்,
பிஸ்கட் கொடுத்தா பிஸ்கட்டு சாப்பிட்லாம், ஆனால் எதையுமே கையில் காசு வாங்கிக்கிட்டு நான் போய் கடையில் வாங்கிக்கிறேன், இன்னாங்க ஒரு 5 ரூபா வச்சிங்கன்னு யாராவது கொடுத்தா வாங்கக்கூடாது. அந்த மாதிரியான நிலைமை அது. அதனால் அப்பேற்பட்ட நிலைமையில் அவர் போயிட்டு இருந்தார். உத்தரப்பிரதேசத்தில் சுவாமிஜி இதே மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த டைம், இவர் எந்த ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணாரோ இவர் போக வேண்டிய ஊருக்கு ஒருத்தர் டிக்கெட் எடுத்து கையில் கொடுத்து அனுப்பிச்சுட்டான். அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு இவர் பயணம் பண்ணிகிட்ருக்கார். அப்போ அவர் கூடவே ஒரு வியாபாரி, அவனும் அதில் பிரயாணம் பண்ணிட்டு வரான். அவன் இவர் கையில் காசே கிடையாது, ஏன்னா இவர் டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்கான். அந்த டிக்கெட்டு எந்த ஊருக்கு இவர் போகணும்னு சொன்னாரோ அந்த ஊருக்கான டிக்கெட்டு இவர் கையில் இருக்குது, மற்றபடி இவர் கையில் காசு கிடையாது, வாங்கக்கூடாது, அதனால் வாங்கலை. அப்போ அவன் பக்கத்தில் இப்போ ட்ராவல் பண்ணுறவன் ஒரு வியாபாரி, அதனால் அவன் அப்போல்லாம் காசு கொடுத்து வாட்டர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி, இப்போ இருக்கிற மாதிரி நிலைமை அப்போ இருந்திருக்கு. அதனால் அந்த வாட்டரை காசு கொடுத்தா தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் கிடைக்கும்ல இருக்குது. அதனால் எல்லாம் காசு கொடுத்து இவன் தண்ணியெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கான். இவருக்கு ஒன்றுமே கேட்கல. அப்போ சொன்னான், யோ இவனுக்கு சாமியார்களை கண்டா பிடிக்காது, யோ சாமியாரை இப்படி தான் தண்டச்சோறு சாப்பிட்டு உடம்பை வளர்த்தியானா பட்டினி கிடந்து சாக வேண்டியதான், தாகத்துக்கு கூட தண்ணி கிடைக்காது, நான் கொடுப்பேன்னு மட்டும் எதிர்பார்க்காத, நீ தாகத்திலே கிடந்து சாக வேண்டியதான், நான் ஒன்றும் தண்ணி கொடுக்க மாட்டேன், உழைக்க வேண்டியதானே, உடம்பு நல்லா இருக்குல்ல, நல்லா வளர்த்து வச்சுருக்கேல்ல உடம்பை, உனக்கு என்ன குறை, வேலை செய்ய வேண்டியதானே அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே வரான். இவர் அதையும் கண்டுக்கல. இவர் சில நேரத்தில் பதில் சொல்லுவார், எப்போ இவர் பதில் சொல்லுவார், எப்போ இவர் பதில் சொல்ல மாட்டார், எப்போ எழுத்து அடிப்பார், எப்போ எழுத்துட்டு பேசாமல் எல்லாத்தையும் கண்டுருப்பார்னே சொல்ல முடியாது. அதனால் ஒரு ஊரில் ஒரு விதமாக நடந்துட்டாருன்னா இன்னொரு ஊரில் அதே மாதிரி தான் நடந்துப்பாருன்னு அவர்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. சரி, இந்த ஊரில் பேசாமல் இருந்தாருன்னு இன்னொருத்தன் வேறு ஊரில் வாலாட்டினான்னா தொலைஞ்சான் அவன். இவர் பாவம் இந்த ஆள் சொன்ன போதெல்லாம் வாய் மூடிட்டு இருந்தார். இதே விஷயத்தை வேற ஒருத்தன் சொல்லுகிற போதும் இதே மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் அந்த நேரத்தில் இருக்கிற மூடுக்கு தகுந்தபடி அவர் செயல்படுவார். இப்போ தாரிகாட் அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன், இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 45 மினிட்ஸ் இந்த ட்ரெயின் நிற்கும் அப்படின்னு ஆயிடுச்சு. அதாவது அங்கே தான் லஞ்ச் டைம், எல்லோரும் அங்கே இறங்கி சாப்பிட்டு உலாத்தி அப்புறமா வண்டியில் ஏறி அப்புறம் மெதுவாக இது கிளம்பும். ப்ராபப்ளி இன்னொரு இடத்துலேருந்து வர ட்ரெயினில் இருக்கிற பேசஞ்சர்ஸும் சேர்ந்து இதில் வரணும் அந்த மாதிரி போகிறதுக்காக. அதனால் இவன் என்ன பண்ணால் அந்த ரிசர்வேஷன் ரூம்னு ஒன்று உண்டு, அதில் ஒரு பயணச்சீட்டு வாங்கிட்டவங்களுக்கு அந்த கிளாஸில் ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுத்தா உள்ளே தங்கலாம். அப்படி இவன் போயிட்டான் அந்த வியாபாரி. இவருக்கு எங்கே போகிறது, இவர் மட்டுக்கு பிளாட்ஃபார்ம்லேயே இருந்தார். அங்கே வெயில் வேறு கொடுமையாக இருந்தது. இவன் உள்ளே போய் உட்காந்துட்டான். சாப்பாடெல்லாம் லட்டு கிட்டெல்லாம் கொண்டுருந்தான், எல்லாத்தையும் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு கையலம்புறதுக்கு வெளியில் வந்தான். கையலம்பிட்டு அந்த தண்ணி குடிக்கிற நேரத்தில் இவர் இந்த சாமிஜியை பார்த்தான். சுவாமிஜி உட்காந்துருக்கார். அவர் பாவம் வெயிலில் உட்காந்துருக்கார். சாமியாரை நல்லா கேட்டுக்க, இன்னொரு தூரம் சொல்கிறேன், உழைக்கணும்யா, உழைக்கணும். உழைச்சாதான் 3 வேளை சோறு கிடைக்கும். நான் உழைக்கிறேன், எனக்கு கிடைக்குது, உனக்கு எவன் கொண்டு கொடுப்பான்னு நினச்சிட்டு இருக்க பைத்தியக்காரன். இந்த மாதிரி சாமியார்கள்லாம் நாட்டில் எதுக்கிட நீங்களும் சுமையாக இருந்துக்கீங்க அப்படி இப்படின்னு திட்டுவிட்டு, பரதேசியாக தெரிஞ்சேன்னா பட்டினி கிடந்து சாக வேண்டிதான் அப்படின்னு ஒரு வசனத்தை வேற சொல்லிவிட்டு உள்ள போய் மறுபடியும் அந்த ஆயா அந்த ரூமில் போய் உட்காரத்துக்கு போயிட்டான். ஆனால் அங்கிருந்து சுவாமிஜி இருக்கிற இடம் தெரியும், அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், இந்த சாமியார் எப்படி கஷ்டப்படுறாருங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு அதிசயம் நடந்தது. அது என்னென்னா, உள்ளூர்லேருந்து ஒரு ஆள், ஒரு வியாபாரி, அவன் அங்கேருந்து சாப்பாட்டு மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக ஓடோடி வந்து நிழலான ஒரு இடத்துக்கு சுவாமிஜி வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சுவாமிஜி ஒரு நிழலான இடத்துல உட்காத்தி வச்சு, நாங்கள் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், என்னங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பரிமாற ஆரம்பித்தோம். இவருக்கு ஆச்சரியம், நம்ம முன்ன பின்ன பார்த்ததில்ல, நாம் இந்த ட்ரெயினில் வர விஷயத்தை யாருக்கும் சொல்லவும் இல்லை. அப்படி இருக்கிற போது என்னை தேடி யார் வர முடியும், எனக்கு யார் உணவு கொண்டு கொடுக்க முடியும்? ப்ராபப்ளி நீங்கள் வேறு யாரோ நினச்சிக்கிட்டு எனக்கு சாப்பாடு கொண்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்குற ஆள் நான் இல்லை அப்படின்னு இருக்கார். ஏன்னா நிச்சயமாக நமக்கு யார் கொண்டிருக்க போகிறா, யாரோ தப்பாக தவறி நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா வம்பு, யாருக்கு கொண்டிருக்கானோ தெரியல. பாபாஜி அப்படிலாம் இல்லை, இது உங்களுக்கே தான் நான் கொண்டிருக்கேன், தெளிவான அடையாளம், கொஞ்சம் கூட அதில் மாற்றமே இல்லை, நீங்கள் தான், உங்களுக்கு தான் கொண்டிருக்கேன். தெளிவான அடையாளமா? எப்படிப்பா, என்ன எப்படி அடையாளம், நாம் எங்கே பார்த்துருக்கோம்? நீங்கள் என்ன பார்க்கல, நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னா. எங்கே பார்த்தேன்? கனவில். கனவுலையா? ஆமாம், இன்றைக்கி மத்தியானம் கனவில். இன்றைக்கி மத்தியானம் கனவில் சாப்பிட்டுட்டு நான் மாட்டுக்கு பேசாமல் கொஞ்சம் நேரம் 1/2 மணி 1 மணி தூங்குற வழக்கம் எனக்கு. கடையில் நான் இங்கே இந்த ஊரில் மிட்டாய் கடை வச்சுருக்கேன். மிட்டாய் கடைன்னு ஹல்வாய், இந்த ஹல்வாயின்னு அங்கே வடக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்வீட் ஷாப். ஸோ அந்த ஸ்வீட் ஷாப் ஓனர்னா, அதனால் இந்த பூரி ஸ்வீட்ஸ் இதெல்லாம் விற்கிற பழக்கம் அங்கே வச்சுருக்கேன். திடீர்னு கொஞ்ச நேரம் அப்படி கலப்பாக இருக்கிற போது திடீர்னு ராமர் தான் எனக்கு இஷ்ட தெய்வம். ராமர் அங்கேருந்து வந்தார். இந்த மாதிரி இதை பார்த்தியா இந்த சன்னியாசி அப்படின்னு உங்களை உருவத்தை காமிச்சிட்டு, இவன் பாவம் கஷ்டப்பட்டு பட்னியோடு இருக்கான்,
நீ போய் உடனடியாக நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு உடனடியாக அவருக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். சரின்னு கண்ணை முழிச்சு பார்த்தேன். இது கனவு தான் தெரிஞ்சு போச்சு. சரி தப்பு தான், ஏதோ கனவு, பகல் கனவு, அதுவும் நிச்சயமாக நான் உண்மை இருக்காது அப்படின்னு சொல்லி மறுபடியும் தூங்கினேன். மறுபடியும் தூங்கினாக்க மறுபடியும் கண்ண முடியின 5 நிமிஷத்தில் மறுபடியும் அதே ராமர் வந்து உடனே போ, ட்ரெயின் புறப்படுறதுக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுறா அப்படின்னு வேற சொல்கிறாரு. எனக்கு என்ன பயம் வந்துருச்சு. சரி அப்படி ஒரு ஆள் இருப்பாரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். கனவுல பார்த்த உருவத்தை மனசில் நிறுத்திக்கிட்டு உடனே பூரி பொறிக்க சொன்னேன். பூரியெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணியில் பூஜாவை எடுத்துக்கிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் இந்த சப்ஜி பூரி இந்த ஸ்வீட்டு எல்லாமே இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு ராமர் சொல்லித்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா. இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னு கேட்டாக்க, நரேந்திரன் சின்ன பையனாக இருக்கிற போது அவன் ராமர் விக்கிரகத்தை தான் வச்சு வீட்டில் வழிபாடு செய்கிற பழக்கம் உண்டு. 6-7 வயசில் ராமரை தான் வச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ராமரை தான் தெய்வம்னு அவன் கும்பிட்டுட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு அவன் அம்மா என்ன பண்ணா, பக்கத்தில் ஒருத்தர் உபன்யாசகர் வந்து ராமாயணம் சொல்லிட்டு இருந்தார். இந்த ராமாயணத்தை போய் கேட்கறதுக்காக அவள் போவோம். ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டா, நீ வாங்கிண்டா அப்படின்னு சொல்லி நரேனையும் கூப்பிட்டுட்டா. நரேனையும் கூப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு ராமாயணம் ரொம்ப நாள் நடந்துட்டுருக்கு, இவ போயின்னு இருக்கா. இவரை கூப்பிட்டுன்னு போனாள் இல்லையா, அந்த நரேந்திரனை கூப்பிட்டு போன அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாக்கா, அன்னைக்குன்னு பார்த்து அந்த உபன்யாசகர் ராமர் சீதா பிராட்டியை ராவணன் தூக்கிட்டு போனதுக்கப்புறம் எப்படி கஷ்டப்பட்டாருங்கிறத ரொம்ப உளப்பூர்வமாக அப்படியே உருகி உருகி பாடின்னு இருக்கார். ரொம்ப உருக்கமாக சொல்லிட்டு இருக்க. மரமே நீ கண்டாயா, நதியே நீ கண்டாயா, மலையே நீ கண்டாயா அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடி கிடி அவர் அலையிறது, பொண்டாட்டிக்காக அழறது, ஒவ்வொன்று கண்ணீர் விடுறது. இந்த காட்சியை ரொம்ப உருக்கமாக வர்ணித்து அப்படியே ராமர் சீதைக்காக புலம்பினார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இவன் சின்ன பையன், நரேந்திரன் ரொம்ப சின்ன பையன். இது வரைக்கும் அதான் சாமின்னு நினச்சிக்கிட்டு கும்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அவன் மனசில் என்ன தோணிச்சு, இதையா போய் நான் சாமின்னு வச்சு இவ்வளோ நாளாக கும்பிட்டுட்டு இருக்கேன். எவன் ஒருத்தன் பொண்டாட்டிக்காகவே பொண்டாட்டியை காப்பாற்ற வைக்கல, அது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பொண்டாட்டியை தான் தொலைச்சான்னாக்கா அந்த பொண்டாட்டி போயிட்டாளேங்கிறதுக்கு இவ்வளோ அழுவானா, அந்த பொண்டாட்டி மேலே அவ்வளோ ஆசையா, அப்படியே ஒரு அழுதுன்னு இருப்பானா கையாலாகாதப்ப. இது சாமியெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது, இந்த சாமியெல்லாம் நமக்கு உதவாது. அதனால் வீட்டுக்கு வந்தோடனே இவனுக்கு வந்து ஆத்திரத்துக்கு அந்த ராமர் விக்கிரகத்தை கொண்டு போய் எங்கேயாவது கடாப்பிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் ஏதாவது ஒரு சாமி வச்சு பூஜை பண்ணணுமே, ஏதாவது ஒரு சாமியை வச்சு பூஜை பண்ணணுமே. அப்போ அம்மாட்ட இந்த மாதிரி என்னடா ராமர் படாது, அதெல்லாம் வேண்டாம், இனிமேல் அந்த சாமி நமக்கு உபயோகப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், வேறு சாமியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எந்த சாமி அப்படின்னோடனே இவனாவே மார்க்கெட்டுக்கு அம்மாவோட போய் ஒரு நாளைக்கு அங்கே ஒவ்வொரு கடையிலையும் பொம்மை தானே, ராமர் பொம்மை தான் வச்சுருந்தான். சுவாமின்னா அவன் பூஜை ரூமில் அந்த விக்கிரகம் தான் அது. அதில் அப்படி போய் ஒன்று புதுசாக வாங்கிட்டு வரலான்னு போனான். பார்த்தோன்னு பல விக்கிரகம் இருக்குது, தெய்வ விக்கிரகங்கள். அதில் ஒரு அழகான விக்கிரகம், அது என்னன்னு கேட்டால் அப்படியே யோகி சிவன், அப்படியே கண்ணை மூடி அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிற யோகி சிவன். இதான் கரெக்ட் அப்படின்னு நான் நரேந்திரன், இந்த படத்தை வாங்கி இந்த பொம்மையை வாங்கிடும், நான் போய் வீட்டில் வச்சு இதான் இனிமேல் கும்பிட போகிறேன் அப்படின்ட்டான். அதை கொண்டு வச்சுட்டான். ஆனால் அந்த வயசுலேயே அந்த யோகி சிவனை நரேந்திரன் ஏன் தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? இவன் ஒருவன்தான் காலனை காலால் உதைத்தவன், காமனை கண்ணாலே எரித்தவன், எதிர்காலத்தில் மரணத்திற்கும் அஞ்சாத, காலனை காலால் உதைக்கின்ற திறமையும் காமனை கண்ணால் எரிக்கின்ற திறமும் படைத்திருக்கிற துறவி வாழ்க்கைக்கு நான் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த தெய்வத்தை கும்பிட்டாதான் அந்த துறவு வாழ்க்கை சாத்தியமாகும். கிரகஸ்த வாழ்க்கை, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற சாமி எனக்கு கூடாது. அதே சிவபெருமான பக்கத்தில் பார்வதியோடு இருக்கிற பொம்மையெல்லாம் அங்கே இருந்துச்சு, அதெல்லாம் இவன் செலக்ட் பண்ணலை. இவன் செலக்ட் பண்ணது வந்து யோகேஸ்வரன் சிவன், அப்படியே தவம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய யோகேஸ்வரனான சிவன். ஆகவே எந்த ராமபிரானை 7 வயசுல வேண்டான்னு முடிவு பண்ணிட்டானோ அந்த ராமபிரானை அந்த வயசுல ஒரு முடிவு பண்ணதுனால உடனே சுவாமி தயானந்தா மாதிரி வயசான பிறமும் அப்படியே வச்சுக்கல. நல்லா கவனிச்சுக்கணும், மகான்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் நாட்டையே இப்படி திசை திருப்பி விடுங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஆரிய சமாஜத்தை உருவாக்கினாரே சுவாமி தயானந்தர், அவருக்கும் 6-7 வயசு, இதே வயசுல ஒரு அனுபவம். அது என்ன அனுபவம்? அவள் அப்பா சிவராத்திரி அன்னைக்கு கூட்டின்னு போயிட்டார் கோயிலுக்கு. சிவராத்திரி அன்னைக்கு அந்த காலத்தில் சிவன் கோவிலில் கொஞ்சம் கூட்டம் அதிகம், அந்த ஊரில் பாவம் ரொம்ப கூட்டமாக இருக்காது போல இருக்கு. அதனால அன்னைக்கு போகிற போது ராத்திரி நடுராத்திரி அதில் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு சின்ன ஒரு மீஞ்சூர் அது என்ன பண்ணிச்சு, அது சிவன் மேலே ஏறி ஏறி ஓடி விளையாடுது. அது மட்டுக்கு இவரை மட்டும் பூஜை நடக்குது, ஒரு பக்கம் சிவன் மேலே லிங்கத்து மேலே ஏறி விளையாடுது. இப்போ பக்கத்தில் இருக்கிற அப்பாட்டே இவனுக்கு ஆச்சரியம், என்னடா இது போய் சாமின்னு கும்பிட்டுட்டு இருக்கோம், இது போய் சாமின்னு கும்பிட்டுட்டு இருக்கோம், இது மேலேயே எலி விடுது, அந்த எலிக்கே ஒன்றும் பயம் இல்லை, அந்த எலி மாட்டுக்கு உருந்துட்டு இருக்கு, அதை ஒன்றும் செய்ய முடியல இந்த சாமியால். இவர் எப்படி நமக்கு சாமியாக இருக்க முடியும், இதில் எப்படி சாமி இருக்க முடியும், கடவுள் எப்படி இருக்க முடியும்னு நினச்சிக்கிட்டேன். இது 5-6 வயசில் ரொம்ப பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்.
இந்த எண்ணம் ஒரு பையனுக்கு வந்ததுன்னா நம்ம ரொம்ப அதை பாராட்டணும், அது ரைட்டுன்னு சொல்லிடலாம். இது விவேகானந்தருக்கு ஏற்பட்டது, பாராட்டினோம். அவருக்கும் ஏற்பட்டது, பாராட்டுறோம். ஆனால் விவேகானந்தர் எந்த வயசுல சிந்திக்க தொடங்கினாரோ அப்பொழுது ராமபிரானுடைய அருமை பெருமையை உணர்ந்து கொண்டார். அதனால அதுக்கப்புறம் ராமபிரான இந்த அன்னைக்கு உபன்யாசகர் சொன்னார, பொண்டாட்டியை தேடிட்டு இருக்கான், அதனால பொண்டாட்டி பின்னாடி அலையிறானே, பொண்டாட்டியை காப்பாற்ற வக்கில்லாத சாமியார் சாமியா அப்படின்லாம் நினைச்சார். அந்த நினைப்பெல்லாம் போயிடுச்சு. அவர் இவால்வ் ஆயிட்டார். ஆனால் தயானந்தர் இவால்வ் ஆகல. என்ன இவால்வ் ஆகல? அந்த சின்ன வயசுல எது மனசுல பட்டுதோ, கோவிலும் கிடையாது, சாமியும் கிடையாது. இந்த விக்கிரகத்துல எல்லாம் சாமி கும்பிடுறதே அபத்தம். அதுக்கப்புறம் வேதம் படித்தார், அதுக்கப்புறம் பெரிய வேத ஞானி ஆனார். ஆனால் வேத ஞானி ஆகிற போது இந்த தாட்டும் இவால்வ் ஆகணும் இல்லையா? இந்த தாட்டும் இவால்வ் ஆகணும் இல்லையா? இது மூர்த்தி பூஜை, இது ஆரம்ப ஸ்டேஜ். பிரதம பிரதிமா பூஜா, ஜபஸ்தோத்திராணி மத்தியமா, உத்தம மனசி பூஜா, சோகம் பூஜோ உத்தமோத்தமகா. நம்முடைய சாஸ்திரமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கு. ஃபைனல் ஸ்டேஜ் வேறடா. ஃபைனல் ஸ்டேஜ் சோகம் பூஜோ உத்தமோத்தமகா. அந்த இடத்துக்கு நாம் போகணும். நான் வேறு, அந்த பரம்பொருள் வேறல்ல, அதான் உண்மையான நிலைமை. ஆனால் ஆரம்பம் எங்கேருந்து? நான் வேறு, அந்த பரம்பொருள் வேற இல்லைன்னு உட்காந்துட முடியுமா? ஆரம்பத்திலேயே பிரதம பிரதிமா பூஜா, ஒரு விக்கிரகத்தை வைத்துத்தான் தெய்வத்தை உணர முடியும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஜபஸ்தோத்திராணி மத்தியமா. அந்த விக்கிரகமே இல்லாட்டாலும் ஜபம் ஸ்தோத்திரம், அது எங்கேயாவது ஒரு காவேரி கரையில், பஸ் ஸ்டாண்டில், பஸ்ஸில், காரில், எங்கே வேணாலும் சொல்லலாம். அதுக்கு ஒன்றும் விக்கிரகமே தேவையில்லை, பூஜை ரூமே தேவையில்லை. ஜபஸ்தோத்திராணி மத்தியமா, உத்தம மனசி பூஜா. அதுக்கப்புறம் ஜபம் நின்றுடும், ஸ்தோத்திரம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கோ ஆன் இன் யுவர் மைண்டு. அஜபா ஸ்டேஜ். அது மென்டலி யூ வில் பி கோயிங் ஆன் சாண்டிங் த நேம் ஆஃப் தி லார்டு. அந்த தாட்டு வந்துடும். உத்தம மனசி பூஜா, சோகம் பூஜோ உத்தமா. அதையும் கடந்து போயிட்டா தியானம்னே ஒன்றுமே கிடையாது. ஏன்? பகவான் வேறு, நான் வேறு இல்லையே. ஆகவே எங்கேருந்து யாரை தியானம் பண்ணுறது? ஆகவே அந்த ஸ்டேஜுக்கு தான் போனோம். அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஆரம்பம் இங்கே தான் இருக்குது. இதை விவேகானந்தர் ரொம்ப ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவர் அழகாக புரிஞ்சுட்டே வந்தார். பிரதம பிரதிமா பூஜா அதையும் புரிஞ்சுட்டார், உத்தம மனசி பூஜா அதையும் புரிஞ்சுட்டார். அதனால ஜபஸ்தோத்திராணி மத்தியமா எல்லாத்தையுமே பார்த்து சோகம் பூஜை உத்தமோத்தமானு. ஆனால் தயானந்தர்கிட்ட என்ன வந்துருச்சு? வேதத்திலேயே மூர்த்தி பூஜை இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னு எழுதிட்டேன். இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா, தனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவம் 6-7 வயசில் கோவிலில் சாமி மேலே எலி ஊறிட்டியா, அந்த எலியை அந்த சாமியால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக அவர் கடைசி காலத்தில் என்ன எழுதிவிட்டார்னா, இந்த மூர்த்தி பூஜை கூடாது, கோவில்கள் கிடையாது, பகவான் எங்கேயுமே அவதாரனாக வர முடியாது, ராமனும் பொய், கிருஷ்ணனும் பொய், ராமனும் கிருஷ்ணனும் அவதார புருஷர்கள் இல்லை, இப்படியெல்லாம் எழுதி இந்த நாட்டை எவ்வளவு குழப்ப முடியுமோ அவ்வளவு குழப்பி இந்த நாட்டில் அவர் மகத்தான பணி செய்தார். அது வேற விஷயம். ஆனால் சிந்தனை குழப்பம். எது சமுதாயத்தை தவறான பாதையில் திசை திருப்புமோ அப்படிப்பட்ட ஒரு குழப்பம். இது எந்த அளவுக்கு தெரியுமா கொண்டு போச்சு? இன்டர்நேஷனல் ஆரியன் லீக்னு ஒரு அமைப்பு, அவங்க வெளியிட்டு இருந்த ஒரு ஃபேம்லெட் என் கையில் கிடைச்சிது. அந்த ஃபேம்லெட்டில் என்ன தெரியுமா போட்டிருக்கான்? எங்களுடைய தயானந்த சுவாமி எத்தனையோ முயற்சி செய்தார் இந்த இந்துக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக, கோவில்கள் வேண்டாம் என்பதாக. ஆனால் இந்த கோவில்களை கட்டிக்கொண்டு இந்த இந்துக்கள் இன்னமும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அரேபிய முஸ்லிம்களே, நீங்கள் போய் இந்த கோவில்களை எல்லாம் தகர்த்தெறியுங்கள். யாரு? இன்டர்நேஷனல் ஆரியன் லீக். அவனுக்கும் முஸ்லீமுக்கு இருக்கிற ஒரே ஒரு காமன் ஃபேக்டர் என்ன? அவனும் கோவில் இடிக்கிறான், இவன் கோவில் வேண்டாங்கிறான். இதுதான் வித்தியாசம், ரெண்டு பேரும் தான். இந்த ரெண்டை வச்சுக்கிட்டு ஒரு இந்து தர்மத்தினுடைய உயர்வான நிலையில் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு, இந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு அமைப்பு, அவனுக்கு ஒரு பேம்ப்ளெட் போட்டு நீ இவனை கூப்பிடுறான்னாக்கா இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போகுங்கிறதுக்காக உங்களுக்கு சொன்னேன். ஆகவே இந்த இடத்துல எந்த ராமபிரானை சின்ன வயசுல தான் வழிபடுவதில்லை என்று முடிவு செய்து அதற்கப்புறம் பகுத்தறிவு அந்த ஏஜுக்கு அப்புறம் அதே ராமபிரானை வணங்க தொடங்கினாரோ அந்த ராமபிரானே தனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார். இன்னொரு அனுபவம், மேலையர் மோகம். காசிப்பூரில் தங்கி இருக்கிற போது நிறைய பேர் அவரை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருந்தார். காசிப்பூரில் வந்துட்டு இருந்தவங்க நிறைய பேர் அவரை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. வந்தவர்கள் எல்லாருமே நடை உடை பாவனையினால வெஸ்டர்னைஸாக இருந்தாங்க. ரொம்ப பேர் வெஸ்டர்னைஸாக இருந்தாங்க. அப்போ இந்த இங்கிலீஷ் ட்ரெஸ் போடுறது, இங்கிலீஷ் பேசுறது, இங்கிலீஷ் பழக்க வழக்கங்களை மேற்கொள்றது, இதெல்லாம் சுவாமிஜிக்கு பிடிக்கவே இல்லை. அதனால அவர் சொன்னார், எதனால இந்த உள்ளீடற்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? உண்மையிலேயே மேற்கத்தியவரை பின்பற்றுவது என்று சொன்னால் மேற்கத்தியவன் போல நாம நடக்க கற்றுக்கொள்வதனால நமக்கு மாற்றம் வந்து விடுமா? அவனை போல உடை போட்டால் நாம் மாறி விடுவோமா? அவனை போல உடை போடுவது, அவனை போல பேசுவது, அவனை போல பழக்க வழக்கங்களை மேற்கொள்வது, அவன் எதையெல்லாம் விரும்பவில்லையோ அதையெல்லாம் நாமும் விரும்பாமல் இருப்பது என்பது ரொம்ப அபத்தம். அது ரொம்ப கூடவே கூடாது. அதனால
இந்த பலவீனமான மனசு கூடவே கூடாது, இவரை காசி விஸ்வேஸ்வரன் தான் இவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொன்னார், நமது கலாச்சாரத்தினுடைய எல்லா அம்சங்களையுமே ஒட்டுமொத்தமாக குறை சொல்வது தவறு. மேற்கத்தியவன் குறை சொல்லுகிறான் என்பதற்காக நீயும் குறை சொல்வாயா? அவனுக்கு விக்கிரக ஆராதனை கூடாது என்கிறான் எவனோ ஒருத்தன் வந்து, நீ உடனே விக்கிரக ஆராதனை கூடாது என்பாயா? அவன் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களிடத்துல இது தவறு அது தவறு என்று சொல்லுகிறான், அதையெல்லாம் நாம் செய்ய முடியுமா? அதனால தப்பு. அதனால உங்களுடைய இனத்தவர்களின் முன்னோர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அந்த பாதையில் செல்லுங்கள். மேலை நாட்டினுடைய மனோவசியத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். அதனால தான் சுவாமிஜிக்கு இந்த எந்த அளவுக்கு இந்த ரொம்ப இந்த மேலை நாட்டு மோகத்திலே மேலை நாட்டு மோகத்தை வெறுப்பது எந்த அளவுக்கு போச்சுன்னாக்க, அவரால் இந்த கர்னல் ஆல்காட்டையே புரிஞ்சுக்க முடியல. தேசாபிக்கல் சொசைட்டியே அவருக்கு பிடிக்காது. ஏன்னு கேட்டாக்க, ஏண்டா இதுவரைக்கும் சாதாரண லௌகிகமான விஷயங்களுக்குத்தான் நீங்கள் மேலை நாட்டினரை காப்பி அடிக்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆன்மீகத்திற்கும் அவனிடம்தான் நீ கையேந்த போகிறாயா? ஏன்னா இது ரெண்டுமே யாருக்கு உண்டாக்கினது? யாரோ பிளாவட்ஸ்கி, யாரோ ஒரு கர்னல் ஆல்காட்டு, அவன் என்ன வந்தான் பண்ணான் அப்படிங்கிறதுனால அவன் நமக்கு உபதேசம் பண்ணுவான்டா, அவன் நமக்கு ஆன்மீகம் சொல்லுவான், அந்த ஆன்மீகத்தை நாம பின்பற்றுவோமா என்பதாக சொல்லி அவருக்கு தியோசாபிக்கல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணினவர்கள் அது வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறதுங்கிற ஒரே காரணத்துக்காகவே அதன் மேல் அவருக்கு அந்த அளவுக்கு வெறுப்பு இருந்தது. ஏன் சொல்றேன்னு கேட்டாக்க, நிறைய இடத்துல சொல்லியிருக்கார், ஆன்மீகத்துக்காக நாம தான் உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக இருக்கோம். அந்த ஆன்மீக விஷயத்திலையும் கூட இப்ப அடுத்தவங்கள்ட்ட என்னை கையேந்த போகிறாயா? அடுத்தவன் சொல்றதை கேட்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்முடைய பாரம்பரிய பண்பாட்டின் அளவுகோல்களை நாம் கண்டுகொள்ள தவறியதுதான் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டுள்ள பலவீனத்திற்கும் வீழ்ச்சிக்கும் காரணம். ஆகவே நம்மை நாம் உணரும் போது நமது பிரச்சனைகள் விலகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று, இந்த சுவாமிஜிக்கு இந்த கீழ்ப்பட்ட ஜனங்கள் அவளுடைய மைண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவளோட பழகணும். நிறைய பேருக்கு ஒரு ப்ரிஜுடிஸ்டு மைண்டுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் காலங்காலமாக என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ, இந்த ஜாதி அந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இந்த ஜாதினா இப்படி தான் இருப்பான், அந்த ஜாதினா அப்படி தான் இருப்பாங்கிற ஒரு கற்பனை, இதெல்லாம் இவர்களாகவே உருவாக்கி கொண்டு திண்டாடுகிற விஷயம். உண்மையிலேயே பழகினால்தானே தெரியும் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான அனுபவம் சுவாமிஜிக்கு ஏற்பட்டது. அந்த அனுபவம் என்னன்னாக்க, இவர் கேத்ரி சமஸ்தானத்தில் தங்கி இருக்கிற போது நிறைய பேர் இவரை பார்க்கறதுக்காக வந்திருந்தா, எந்த இடத்துல தங்கி இருந்தாரோ அங்கே. அப்போ வருகிறவர்களெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பார்கள், மணிக்கணக்கில் பேசுவார்கள். அவன் 20 நிமிஷம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் பேசிட்டு போயிட்டே இருப்பான். இன்னொரு குரூப் வரும், அவன் பேசுவான், அவன் போவான். ஆனால் ஒருத்தன் கூட சுவாமிஜி சாப்பிட்டேலான்னு கேட்கவே இல்லை. சுவாமிஜி எப்பயாவது சாப்பிட்டீங்களா, பசிக்குதா அப்படின்னு 12 மணிக்கு வந்தவனும் கேட்கல, சாயங்காலம் 4:30 மணிக்கு வந்தவனும் கேட்கல, ராத்திரி 8 மணிக்கு வந்தவனும் கேட்கல, ராத்திரி 12 மணி 11 மணி வரைக்கும் அவன் வீட்டுக்கு போகிற வரைக்குமே எவன் வந்து பேசிட்டு போனாலும் அவன் பேச்சை தான் கவனிப்பானே தவிர, இந்த சுவாமிஜி காலம்பரிலையும் பேசிகிட்டு இருக்காரு, எப்போ சாப்பிட்டாரா சாப்பிடலையா, அதுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமா அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமல் போயிட்டு இருந்தானுங்க. பக்கத்தில் ஒரு செருப்பு தைக்கிற ஆள், அவன் இதை கவனிச்சுக்கிட்டே இருந்தான். இவர் எந்த வீட்டில் தங்கியிருக்காரோ அந்த வீட்டுக்கு இத்தனை பேர் வரானுங்க போகிறானுங்க, இவர் சாப்பிடவே இல்லையே பாவம் மனுஷன் அப்படின்னு அவனுக்கு கவலை. ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, இவர் எப்போ ராத்திரி தூங்குறாருன்னே தெரியல, அந்த அளவுக்கு வந்து பேசிகிட்டே போகிறாங்க. காலம்பரை எப்போ இவன் மூச்சுக்கிறானோ அப்போ அவரும் மூச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். அவர் வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இந்த 3 நாள் போயிடுச்சு. இப்படி 3ஆவது நாள் ராத்திரி கொஞ்சம் பேர் சீக்கிரம் போயிட்டாங்க. அதனால் அவனுக்கு தைரியம் வந்துச்சு, யாருமே இல்லை அப்படின்னு. யாரும் இருந்தாக்க சாதாரணமாகவே பெரிய ஆட்கள் இருக்கிற போது தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் உயர்ந்த ஜாதிக்காரர்களோடு பக்கத்தில் நெருங்கி வந்து பேசவும் கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சமுதாயம் ரொம்ப பண்ணி கொடுக்கலாம். அப்படின்னாக்க நான் பண்ணின சப்பாத்தியை நீங்கள் சாப்பிட முடியாது. அதனால் பேசாமல் நான் கோதுமை வாங்கிட்டுறேன், நீங்களாகவே அடுப்பு கிடுப்பு அதுக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு தரேன், நீங்களாகவே சப்பாத்தி பண்ணி சாப்பிட்ருங்க. அப்படி ஒரு பழக்கம் இருக்குது, அது பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, காய்களும் கொண்டுறேன், சப்ஜி பண்ணிக்கங்க அப்படின்னு அவன். இவர் சுவாமிஜி கொஞ்ச நேரம் யோசிச்சார், எவ்வளோ அன்பு. உண்மையிலேயே இவரே சாப்பாட்டை பற்றி கவலைப்படலை. ஏன்னா பேச்சு சுவாரஸ்யத்தில் இவருக்கு தான் சாப்பிடலைங்கிறதே மறந்து போச்சு முதல்ல. அதுக்கப்புறம் எப்பயோ அடிவயத்தை கிள்ளும்போது கொஞ்சம் வரும், அடுத்த ஆள் வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா அது டானிக் மாதிரி இந்த பசி போயிடும். அதுக்கப்புறம் அந்த பேச்சிலேயே இருந்துருவார், முடிஞ்சு போச்சு. அதனால அவரும் அதை பற்றி கவலைப்படல. எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ தனிமையில் இருக்கிற போது தான் அவரும் பசியை ஃபீல் பண்ணுறாரு, இவனும் எதேச்சா கேட்குறான். அப்படி கேட்ட உடனே அதனால நான் எங்கேருந்து அடுப்பு முட்டி சமைக்கிறது, அதனால அந்த வேலையெல்லாம் கிடையாது, பேசாமல் நீ இன்னும் வச்சிருக்க அதை கொடு, நீ தயார் பண்ணியிருக்கிற சப்பாத்தி நீ சாப்பிட்ட சப்பாத்தி எனக்கு கொடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னார். இவன் சொன்னான், எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆசை தான், கொடுப்பேன், நிச்சயமாக நீங்களும் சாப்பிட்ணும், எனக்கு ரொம்ப ஆசை.
ஆனால் இது யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா நாளைக்கு நான் இந்த ஊரில் உயிரோடு இருக்க முடியாது, இந்த ஊரில் உயிரோடு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இது எப்போ ராஜாவினுடைய காதில் போய் விழுந்துச்சுன்னா, கேத்திரி சமஸ்தானத்தினுடைய மன்னருடைய காதில் போய் விழுந்ததுனாக்க அது இன்னும் பெரிய ஆபத்து. எனக்கு மரண தண்டனை கூட விதிக்கலாம், எனக்கு வேறு ஏதாவது தண்டனை கொடுப்பார்கள். நான் என்ன செய்வது? நீ அதெல்லாம் கவலைப்படாதப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ராஜா ரொம்ப வேண்டியவர், என் ஃப்ரெண்டு தான் அவர். அதனால் நான் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி உன்னை சமாளித்து பண்ணி கவலைப்படாத, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், உடனே கொடு, பசிக்குது சாப்பிட்றான் அப்படின்னா சாப்பிட்டான். பயந்துக்கிட்டே இருக்கான். சாப்பாடு கொடுத்துட்டான், அதில் சந்தோஷம்தான். ஆனால் என்ன பயன்னா, ஒரு கால் யாருக்காவது தெரிஞ்சு போய் மறுநாளைக்கு எங்கேயாவது வந்து பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த கவலையிலேயே இருந்தான். அந்த மாதிரி இருக்கிற போது இவராகவே கேத்திரி மகாராஜாவிட்ட போய் பேசினார். சொல்லிவிட்டு, என்கிட்ட நிறைய பேர் வந்து பேசிட்டு போனால் ஒருத்தருமே சாப்பிட்டியான்னு கேட்கவே இல்லை. ஆனால் ஒரு அப்பாவி சாதாரண மனுஷன், நாமெல்லாம் தாழ்ந்த குலம் என்று நினைக்கிறோமே, அந்த வர்க்கத்தை சேர்ந்தவன், அப்பேற்பட்டவன் ஒருத்தன் எனக்கு பசிக்குதான்னு கேட்டு கொண்டு கொடுத்தான். அவனுடைய உள்ளம் எவ்வளோ உயர்ந்தது அப்படின்னார். உடனே கேத்திரி மகாராஜா, அந்த ஆள் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு அனுப்புங்கன்னார். உடனே அந்த ஆள் கூப்பிட்டு அனுப்புறதுக்கு அனுப்பிச்சான். இவன் பயந்துட்டான். சரி, நம்ம கதை முடிஞ்சுது, ராஜாவுக்கு எப்படி ரிப்போர்ட் போயிடுச்சு போல இருக்குது, ராஜா கூப்பிட்றாருனாக்கா என்ன தண்டனை தான் நினச்சின்னு இவன் போனான். உடனே அவர் சொல்லிட்டார், நீ கவலையப்படாதப்பா, இனிமேல் நீ செருப்பு தைச்சு தான் அதில் வர வருமானம் தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி நிலைமையே கிடையாது. இனிமேல் உன் குடும்பத்துக்கு வேண்டிய பணத்தெல்லாம் நான் அனுப்புகிறேன், நீ அதே மாதிரி வேலையும் செய்ய. அதனால் அதே நேரத்தில் அதை மட்டுமே நம்பி இருக்கணுங்கிற அவசியம் இல்லாதபடி நான் உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது ஒரு முக்கியமான அவருடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, உணர்வுபூர்வமாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஜாதி, அதனால் ஏற்படக்கூடிய மோதல்கள், அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் எல்லாமே நாம் சில சமுதாயத்தவர்களை இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ளவே இல்லை. எனக்கு இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் அடிமட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருக்கிற பக்தி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சமய ஆச்சார நெறிமுறைகள் நிச்சயமாக மேல் வர்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர்கள் யாருக்கும் ஒன்றும் தெரியாது, நாம் நினைச்சிட்டு இருக்கோம் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு. இவராது அன்பை பற்றி சொன்னார், அவன் உள்ளத்தில் இருந்த அன்பை இவர் சொன்னார். நான் ஆச்சாரத்தையே சொல்லுகிறேன், ஆச்சாரத்தையே சொல்லுகிறேன். என்னுடைய அனுபவத்தில் கிராமங்களில் போகிற போது எந்த சமுதாயத்தை தலித் என்பதாக சொல்லுகிறோமோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு நம்முடைய சமய நுணுக்கங்கள் எல்லாம் எவ்வளவு புரிந்திருக்கிறது. அந்த வீடுகளுக்கு நான் துறவியெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்கேன். அப்படி போகிற போது அங்கே என்னெல்லாம் அனுபவங்கள் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு ஊரில் பொம்பளை சமைச்சு சாப்பிடுவீங்களான்னு கேட்டான். இதோ கனகராஜ் உட்காந்துருக்கார், அவர் தான் அதுக்கு சாட்சியே. பொம்பளை சமைச்சு சாப்பிடுவாங்களே, இவர் பாவம் ஒன்றுமே புரியல. பொம்பளை சமைக்காமல் என்ன பண்ணுறது, எல்லா வீட்லேயும் பொம்பளை தானே சமைப்பாங்க, அது என்ன பொம்பளை சமைச்சு சாப்பிடுவாங்களா சாமியார்னு கேட்குறான் ஒருத்தன். ஒரு ஊரில் பள்ளர் ஜாதியை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் இவர் போய் ஆட்கள் எல்லாம் அங்கே சாப்பாடு ஏற்பாடு பண்ண போகும்போது, அது ஒரு குக்கிராமம், குக்கிராமத்துலேயும் ரொம்ப எக்கனாமிக்கலி மோஸ்ட் பேக்வேர்டு, அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் தான் சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டோம். அவங்க வீடுகளில் துறவிகள் சாப்பிடுவாங்க, சாப்பிட வைக்கிறது தான் இந்த ப்ரோக்ராமே. அப்படி பண்ணும்போது பொம்பளை சமைச்சு சாப்பிடுவாங்களான்னு கேட்டோம். என்னையே அது பொம்பளை சமைக்காமல் வேற யாரும் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் கேட்டான் பாருங்க அந்த கேள்வி, அதில் எவ்வளோ பெரிய தாத்பரியம் தெரியுமா இருக்குது. துறவிகள் பெண்கள் சமைத்து சாப்பிட மாட்டார்கள் என்கின்ற ஒரு நுணுக்கமான விஷயம் எது மேல் ஜாதி இந்துக்களுக்கு கூட இன்றைக்கு பலருக்கு தெரியாதோ அது அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதனுக்கு தெரிந்திருக்கிறது. அவன் கேட்டான், சாமியார்னா பொம்பளை சமைச்சு, ஏன் பொம்பளை சமைச்சு சாப்பிட மாட்டாங்கன்னா பெண்களுக்கு மாதவிலக்கு வருகிறது. ஆகவே மாதவிலக்காக இருக்கக்கூடிய பெண்கள் சமைக்கக்கூடியது துறவிகள் விரும்ப மாட்டார்கள். அதனால தான் பிரம்மச்சாரி பையன் தான் சமைப்பான் சாமியாருக்கெல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பிரம்மச்சாரி பையன் தான் சமைச்சு போடுவாங்க. பல மடங்களில் இதான் ஏற்பாடுகளை. அதனால பிரம்மச்சாரி பையன் தான் சமைச்சா சாப்பிடுவாங்களே தவிர மற்றவர்கள் சாப்பிட மாட்டாங்க. அந்த மனசில் வச்சுக்கிட்டு அவன் கேட்டிருக்கான். நான் உடனே அவங்ககிட்ட சொன்னேன், எங்கள் சாமியார் எதையும் சாப்பிடுவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படில. அதனால் நீ இதுக்காக மெனக்கிட்டு ஆம்பளை சமைக்கணும் பொம்பளை சமைக்கணுங்கிற கவலையெல்லாம் படாத, உங்கள் வீட்டு பொம்பளைங்களையும் சமைக்க சொல்லுங்கள், சாப்பிடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு அன்றைக்கி அந்த விஷயம் இருக்குது. அதே மாதிரி அவங்க வீடுகளுக்கு போகிறபோது தம்பாளத்தில் அப்படியே பாலால் கால் அலம்புவாங்க. சன்னியாசிகளை ஏறி நிற்க சொல்லி பாலால் கால் அலம்புவாங்க. இந்த பாலாலே கால் அலம்பி பட்டாலே ஈரமொற்றின்னு சொல்லிட்டு எது உயர்ந்த இடங்களில் மகான்கள் ஞானிகளுக்கு செய்யணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதை ஒரு சாதாரண அப்பாவி கிராமத்தில் இருக்கிறவன், அவன் வீட்டில் ஒரு கேலண்டர் படம் கூட பூஜை ரூமில் கிடையாதுங்க. அவன் எங்கேயோ வாங்கின ஒரு கேலண்டரை தான் மாட்டி வச்சிருக்கான் சாமின்னு சொல்லிட்டு. அவனுக்கு இன்னும் சாமி படம் வாங்கி ஃப்ரேம் பண்ணி மாட்டுறதுக்கு கூட வசதி இல்லாத குடும்பங்கள் அதெல்லாம்.
ஆனாலும் அவங்ககிட்ட இருக்கிற அந்த பக்தியை நினைச்சு பார்த்தேன். அந்த பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயத்தை பண்ணி பார்த்தேன். எந்த வீட்லையுமே அவங்க போன உடனே பழம் தான் கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க. இந்த பழக்கமெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எல்லா சாமியாரும் என்ன சாப்பிடுவாங்க, என்ன சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த சமுதாயத்தோடு பழகாத காரணத்தினாலே நாம் சில பேர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்கின்ற தவறான சிந்தனையில் இருக்கிறோம். ஆனால் சுவாமிஜிக்கு இதெல்லாம் அனுபவபூர்வமாக தெரிஞ்சதுனால இது இன்னொரு முக்கியமான விஷயம். மன்னர்கள் பல பேரோட பழகிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. சுதேசி சமஸ்தான மன்னர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை, இந்த சுதேசி சமஸ்தான மன்னர்களை பற்றி 2 பேர் ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சுட்டு இருந்தவங்க இருந்தாங்க. அதில் இவர் ரொம்ப முக்கியமானவர், விவேகானந்தர், அதுபோல் பாரதியார். 2 பேரும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டான். இந்த சுதேசிய மன்னர்கள் தான் இந்த நாட்டினுடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம். இந்த தேசம் அடிமைப்பட்டதற்கு யார் காரணம்? இந்த சுதேசிய மன்னர்கள். எந்த தைரியத்தில் இந்த நாட்டை பட்டா போட்டு மாற்றானுக்கு எழுதி கொடுத்தார்கள் இவர்கள்? யாருடைய சொத்து இது? அவன் அப்பா வீட்டு சொத்தா? சுதேசிய மன்னர்கள் கம்பெனிக்காரர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடு கூட அன்றைய தினம் ஒப்பந்தம் செய்து கொண்டு இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கான உரிமையை அவர்களுக்கு எழுதி கொடுத்தார்களே, இவர்களுக்கு எழுதி கொடுக்கின்ற அந்த உரிமையை யார் வழங்கியது? யார் வழங்கியது? பாரதிக்கு ரொம்ப ஆத்திரம். விவேகானந்தருக்கு உள்ளத்தில் கொதிச்சுட்டு இருந்தது. வார்த்தையை கொட்டுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. சொல்லியிருக்கார், ஆனாலும் கூட பிற்காலத்தில் ஒரே 2-3 இடத்துல சொல்லியிருக்கார். ஆனால் ரொம்ப பெருசாக கோவப்பட்டு சொல்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கோவப்பட்டு சொல்கிறதுக்கு பாரதிக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால தான் பாரதியினுடைய ருத்ர தாண்டவமாக இருக்கிறதே பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்தை எழுதினது பாஞ்சாலி கதையை சொல்கிறதுக்காக இல்லை, மகாபாரதத்திலேருந்து ஒரு குறுங்காப்பியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இல்லை. குறுங்காப்பியம் செய்வது அவனுடைய நோக்கம் அல்ல. குறுங்காப்பியம் தான் செய்கிறான் பாஞ்சாலி சபதத்தை வச்சுக்கொண்டு. மகாபாரதத்தில் ஒரே ஒரு எபிசோடு எடுத்து வைத்துக்கொண்டு அவன் எழுதுகிறான். ஆனால் அந்த காவியத்தினுடைய முக்கியமான தாற்பயம் என்னன்னு கேட்டாக்க, எ மெசேஜ். இந்த பாரத நாட்டு பாரத மாதாவின் இடத்துல அவளுடைய நிலைமை என்ன? இந்த மன்னர்கள்